உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தர் சாமி, நீங்க தாடிகாரனோட நாடி புடிச்சு பார்க்க சொல்ல உங்களோட முகம் மாறினதை நான் கவனிச்சேன். முகம் அதிர்ச்சியா மாறினாலே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கூட என் மரமண்டைக்கு உரைக்காது. சித்தர் சாமி, தாடிகாரனுக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்னண்டதை மறைக்காம சொல்லுங்க. ஏற்கனவே உயிர் போய் உயிர் வந்துகுது. இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது காப்பாத்தணும். நான் வாழ்றதே என் தாடிகாரனுக்கோசரம் தான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி என்ன இருந்தா என்னண்ட சொல்லுங்க சாமி. நான் என் உசுரை கொடுத்தாவது அவன் இந்த பிரச்சனைக்குள்ளார இருந்து வெளியே கொண்டு வரேன். அம்மா ராணி, உன்னுடைய கணவர் சித்தார்த்த தவிர மிச்ச 3 பேருமே இச்சாதாரியோட சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க இப்படி ஒரு சாபத்தால உயிர் போற வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னுடைய கணவர் சித்தார்த்துக்கும் அந்த இச்சாதாரிக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால அந்த இச்சாதாரியோட நடுஜாம தோஷம் பிடிச்சிருக்கு. நடுஜாம தோஷமா? அப்படின்னா 24 மணி நேரத்துல செங்காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அரிய வகை கறந்த பூவை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பாத்த முடியும். அவங்கள காப்பாத்த உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் அவகாசம் இருக்கு. ஆனா உன்னுடைய கணவர் சித்தார்த்த உயிரை காப்பாத்த உனக்கு 12 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ அந்த கரந்தை பூவோட சார சித்தார்த்துக்கு கொடுக்கலனா சித்தார்த்து மனித உருவத்துல இருந்து பாம்பு உருவத்துக்கு மாறிடுவான். அதுவும் இந்த நடுஜாம முடியறதுக்குள்ள அந்த சார நீ சித்தார்த்துக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவனுடைய ஆன்மா மனுஷ ஆன்மால இருந்து முழு இச்சாதாரியோட ஆன்மாவா மாறிடும். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என் தாடிகாரன் இம்மா பெரிய பிரச்சனையில இருக்கிறானா? சாமி, என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல பிரளயமே வந்தாலும் சரி, நீங்க சொன்னதை நான் செஞ்சிருவேன் சாமி. ராணி, நீ போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ற கேட்டுக்க. நடுஜாம 12 மணி வரைக்கும் தான் அது செங்காடு. அதுக்கப்புறம் அது சுடுகாடு. உனக்கு இன்னும் ஒரு பகலும் ஒரு இரவும் தான் உனக்கு நேரமே இருக்கு. இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள அந்த கறந்து பூவை எடுத்துட்டு வந்து அந்த சாறு பிழிஞ்சு சித்தார்த்த தீர்த்தம் போல குடிக்க வைக்கணும். அப்போதான் அவனுடைய ஆத்மா இச்சாதாரியோட ஆத்மால இருந்து மனுஷ ஆத்மாவா மாறும். போகும்போது சித்தார்த்த உன் கையோட கூட்டிட்டு போ. நேரம் ஆக ஆக சித்தார்த்த தன்னை அறியாம உக்கிரமாவான். போற வழியில அந்த சித்தார்த்தால கூட உனக்கு பிரச்சனை வரும். ஏன், உன் உயிருக்கு கூட ஆபத்து வரும். என்ன சாமி சொல்றீங்க? என் வயித்துக்குள்ளார பாப்பா இருக்குது. தாடிகாரனுக்கு பாப்பானா உசுரு. அப்படி இருக்க சொல்ல அவனால எப்படி என் உசுருக்கு ஆபத்து வரும்? ஏமா, உன்னுடைய கணவரோட உடம்புல பாதி இச்சாதாரியோட ஆத்மாவும் பாதி மனுஷ ஆத்மாவும் இருக்கு. அதனால இப்போ வரைக்கும் அதுக்கு நீதான் எதிரி. நான் தான் சொன்னல, அவன் தன் நிலை மறந்துதான் உக்கிரமாவான். இதுக்கு என்னதான் சாமி வழி? ராணி, சாபம்னு ஒண்ணு இருந்தா சாப விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அவனை கட்டுப்படுத்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன சாமி? மனுஷ பிறவில இருக்கிறவங்களுக்கு செங்காட்டோட எல்லைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது எதுவும் ஆகாது. ஆனா பாதி மனித ஆத்மாவாவும் பாதி இச்சாதாரியோட ஆத்மாவாவும் இருக்கிற உன் கணவன் அந்த எல்லைக்குள்ள கால் எடுத்து வச்சானா அடுத்த நிமிஷம் இச்சாதாரியா மாறிடுவான். என்ன சாமி சொல்றீங்க? அப்புறம் எப்படி நான் அந்த கறந்த பூவை எடுக்க போறது? ராணி, நீ மட்டும்தான் அந்த செங்காட்டுக்குள்ள போய் அந்த கறந்த பூவை எடுக்க முடியும். அதனால அந்த எல்லைக்கு முன்னாடியே இருக்கிற செங்காட்டு எல்லையை காக்குற தண்டக சிவன் கோவில் இருக்கு. அங்க சிவன் ரொம்ப உக்கிரமா இருக்கிறதுனால மனுஷங்களால அந்த கோவிலுக்குள்ள போகவே முடியாது. முக்கியமா பெண்கள் அந்த கோவிலோட எல்லைக்கு கூட போக கூடாது. இச்சாதாரி ஆன்மாவோட இருக்கிற இச்சாதாரி நாகங்களும் மற்ற நாகங்களும் அந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு யாரோடைய உத்தரவும் தேவையில்லை. எந்த விதமா தங்கு தடைகள் இல்லாம அதுங்களால தாராளமா உள்ள போயிட்டு வர முடியும். உன்னுடைய கணவன் மனுஷனா இருக்கானா இல்ல இச்சாதாரி ஆன்மாவா இருக்கானான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீ சித்தார்த்த கோவிலுக்குள்ள அனுப்பு. மனுஷ ஆத்மா அவனுக்குள்ள முழுசா இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்குள்ள அவனால நுழைய முடியாது. அதுவே இச்சாதாரி ஆன்மா அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் கோவிலுக்குள்ள ஈஸியா போயிடுவான். அது மட்டும்தான் நீ கறந்த பூவை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் சித்தார்த்த பாதுகாப்பா இருக்கிற இடம். பாத்தியா?
ஐயோ பாத்து பாத்தியா? ராணி, என்னால சுத்தமா முடியல. என்னால இதுக்கு மேல நடக்கவே முடியாது. ஐயோ நான் இவன் எப்படி சொல்றான்? இவனை சீக்கிரம் கோயிலுக்கு கூட்டின்னு போலன்னா இவன் பாம்பா மாறிடுவானே. ஐயோ அங்க பாரியா ஒரு கோயில் இருக்குது, அங்க போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். வா வாயா வாயா போலாம். வாயா கொஞ்சம் தூரம் தான், வா. அவன் மனுஷ ஆத்மாவா இருந்தா அவனால கோவிலுக்குள்ள நுழையவே முடியாது. அதுவே இச்சாதாரியோட ஆத்மா அவனுக்குள்ள இருந்தா அவன் கோவிலுக்குள்ள சுலபமா போயிடுவான். ராணி, என்னாச்சு? ஐயோ கால்ல முள்ளு குத்திருச்சியா? நீ உள்ள போ, நான் வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. நான் வந்துடுறேன், நீ போயா. நீ வா. பிடிமன் சித்தர் சொன்ன மாதிரி தாடிகாரன் இந்த கோயிலுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பா இருப்பான். செங்காட்டோட எல்லையை தாண்டி போறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம். ஆண்டவா, நீதான் காப்பாத்தணும். என்னது? ஐயோ தாடிகாரன் உள்ள போன அதே கோயில் மாதிரியே இந்த கோயிலும் இருக்குதே. அங்கேயும் தண்டக சிவன் கோயில்னு தான் போட்டிருந்துச்சு, ஆனா அது அங்க வெளியே போட்டிருந்துச்சு. இங்க கோயில் உள்ள போட்டுக்குது. ஏதோ தப்பா இருக்கே. சிவன் ரொம்ப உக்கிரமா இருக்கிறதுனால மனுஷங்களால அந்த கோவிலுக்குள்ள போகவே முடியாது. பெண்களால அந்த கோவிலுக்குள்ள போகவே முடியாது. இங்க இருக்கிறது நெசமான கோயிலா இல்ல தாடிகாரர் இருக்கிறது தான் நெசமான கோயிலா? ஐயோ, அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, இந்த கோயிலுக்குள்ளார நான் இப்ப போகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.